வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442300815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நடமாடும் தெய்வமாய் விளங்கி நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிற காஞ்சி மாமுனிவரின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் பிரபல ஆன்மீக பேச்சாளர் எம்பார் விஜயராகவாச்சாரியார். எங்கு பேசினாலும் மகா பெரியவாளை பற்றி ஏதேனும் சொல்லி, பெரியவா இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு அற்புத பொக்கிஷம், அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பேச்சாளர். சைவமும் வைணமும் நாட்டிலே தழைத்தோங்க வேண்டும் என்பதிலே மிகுந்த ஈடுபாடு உடையவர் நம்முடைய எம்பார் விஜயராகவாச்சாரியார். அவர் எப்பொழுது பேசினாலும் மகா பெரியவாளை சிந்தித்தாலே நாட்டிலே மழை வரும், எங்கேயெல்லாம் வறட்சி நிலவுகிறதோ அங்கேயெல்லாம் நாம் மகா பெரியவா தொட்டு ஏதேனும் பேசினால் அங்கே மழை வரும் என்று தன்னுடைய கருத்தை பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் திடீரென்று எழுந்து, அப்படி என்றால் மகா பெரியவாரை பற்றி பேசினால் மழை வரும் என்கிறீர்களே, இப்பொழுது இங்கே மழை வருமா சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகிறார். உடனே என்ன தோன்றியதோ தெரியவில்லை, எம்பார் விஜயராகவாச்சாரியார் உடனே இன்றைக்கு மழை வரும், இப்பொழுது மழை வரும் என்று சொல்லிவிடுகிறார். அப்புறம் பிறகுதான் அவருக்கு தோன்றுகிறது, ஏதோ தெரிவித்து விட்டோம், மகா பெரியவா மீது இருக்கிற நம்பிக்கையிலே தெரிவித்து விட்டோம் என்று மனதுக்குள்ளே சஞ்சலம் ஏற்பட்டு தன்னுடைய உபன்யாசத்தை தொடங்குகிறார். தொடங்கி கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறார். காஞ்சி மாமுனிவர் ஜெகத்குரு பரமாச்சாரியார் அவர்கள் காஞ்சிபுரத்திலே இருக்கிறார்கள். அவர் என்ன தோன்றியதோ தியானத்தில் இருக்கிற பொழுது திடீரென்று தியானத்திலிருந்து எழுந்த மாத்திரத்தில் உடனே அவர் தியானத்திலிருந்து கண் விழித்த உடனே பக்கத்தில் இருக்கிற இடத்திலே சொல்கிறார், என்ன சென்னையிலே மழையா என்று கேட்கிறார். அவர் திடீரென்று சென்னையிலே மழை பொழிகிறதா என்று கேட்கிறார். அப்படி அவர் கேட்கிற நேரத்திலே சென்னையிலே நம்ம எம்பார் விஜயராகவாச்சாரியார் பேசி கொண்டிருக்கிற இடத்திலே மழை கொட்டோ என்று கொட்டுகிறது. அப்படி மழை பொழிய ஆரம்பித்த உடனே அந்த இன்னைக்கு அப்படி பெரியவாளை பற்றி பேசினால் மழை வருமா என்று கேட்ட அன்பர் வெட்கி தலை குனிகிறார். அப்பொழுதுதான் எம்பார் விஜயராகவாச்சாரியார் நடமாடும் தெய்வமா விளங்கி இன்றைக்கு நம்மையெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிற மகா பெரியவாளை நினைத்தாலே மழை வரும், மழை வருமா என்று கேட்டவுடனே மழை வரும் என்கிற நம்பிக்கையிலே, பெரியவா மீது இருக்கிற நம்பிக்கையிலே நான் தெரிவித்து விட்டேன், பெரியவா என்னை காப்பாற்றி விட்டார் என்று அந்த இடத்திலே சொன்னாராம். இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மகா பெரியவா ஒரு முறை கூட அவர் ஆந்திரா பகுதியிலே இருந்த பொழுது தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு வறட்சியாக இருந்த பொழுது அவர் ஒருவேளை பெரியவா இங்கிருந்து ஆந்திரா சென்று விட்டார், பெரியவா காலடி பட்டால் பெரியவாளை வேண்டினால் மழை வரும் என்பதற்காக இங்கிருந்து ஒரு அமைச்சரை ஆந்திராவிற்கு அனுப்பி அங்கே போய் பெரியவாளை நமஸ்காரம் செய்து, தமிழ்நாட்டில் மழையே இல்லை, வறண்டு கிடக்கிறது, பூமியெல்லாம் வறண்டு கிடக்கிறது, இன்றைக்கு மக்கள் தண்ணீரின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள், ஆடு மாடுகள் தவித்து கொண்டிருக்கிறது, பயிர்கள் கருகி கொண்டிருக்கிறது, பெரியவாதான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று போய் அமைச்சர் அங்கே போய் நமஸ்காரம் செய்துவிட்டு எம்ஜிஆர் இதை மாதிரி சொல்ல சொன்னார் என்று சொன்ன உடனே நல்லபடியாக நடக்கும், போய் வாருங்கள் என்று சொன்னாராம். அந்த அமைச்சர் தமிழக எல்லை பகுதிக்கு வருவதற்குள்ளே ரெட் ஹில்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை தாண்டுவதற்குள்ளே தமிழ்நாட்டிலே மழை கொட்டோக்கு என்று கொட்டியதாக சரித்திரம் சொல்லும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மையெல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கிற மகா பெரியவாவுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய சரித்திரம்.
அவரை வேண்டினால் மழை என்ன எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.